2015ல டு பி கண்டினியூடுங்கிற வெப் சீரிஸ் மூலியமா தான் அவர் டெபியூ பண்ணுவாரு. அந்த சீரிஸ்ல இவரோட கேரக்டரோட நேம் சாய் இன்ஃபு. ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஃபேன்ஸ்க்கும் அது ரொம்பவே பிடிச்சிரும். அதனால சாய் இன்ஃபுங்கிற நேமே பெர்மனண்டா இருக்கட்டும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ லீட் ஆமினா இருந்தவர் இப்போ சாய் இன்ஃபுவா மாறுறாரு. இவரோட ஏஜென்சி ஆக்டிங்க்கு மட்டும் ஒரு ட்ரைனிங் கொடுக்காம கேபாப்புக்கும் சேர்த்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. பொதுவாக அந்த கேபாப் ட்ரைனிங் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம கஷ்டமா இருக்கும். 14 மணி நேரம் தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்டிங், டான்ஸு, சிங்கிங்னு பயங்கர கஷ்டம். நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்காரு. ஸ்கூலில் கூட என்னை யாருமே திட்டினது கிடையாது, ஆனால் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு ரொம்பவே ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாரு. ஃபைனலாக 2016ல் ஆஸ்ட்ரோங்கிற கேபாப் குரூப் மூலியமா அவர் டெபியூ பண்ணுறாரு. அந்த குரூப்பில் இவர் தான் மெயின் வோக்கலிஸ்ட். ஹைட் அண்ட் சீக்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பமே மெகா ஹிட் ஆகுது. பில்போர்ட்ல டாப் 6 ஸ்பாட் பிடிக்குது. பிரெத்லெஸ் அப்புறம் பேபின்னு சூப்பரான ஆல்பம்ஸ்லாம் கொடுக்குறாங்க.